இந்த 10 நாட்களும் தேவ சமூகத்தில் இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் நாம் உட்கார்ந்து கர்த்தருடைய பாதத்தில் ஜெபத்திலே நாட்களை மணி நேரங்களை செலவிட இருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் 10 நாட்கள் என்ன செய்தார்கள்? மேலறையிலே காத்திருந்து ஜெபித்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்று வல்லமையாக ஊழியத்தை செய்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 10 நாட்களும் நம்ம என்ன தலைப்பின் கீழே சத்தியங்களை படிக்க போகிறோம் என்றால், அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இதான் நம்முடைய தீம். பட் வென் யூ ப்ரே என்ற தலைப்பின் கீழே நாம் சத்தியங்களை படிக்க இருக்கிறோம். இந்த 10 நாட்களுக்குரிய பாடங்களை, ஜெபம் குறித்த சத்தியங்களை டாக்டர் பாவல் கோயா இந்த செய்திகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். டாக்டர் பாவல் கோயா குறித்து நாம் அதிகமாக அந்த 10 நாட்கள் என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம். நன்றாக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன் நம்முடைய திருச்சபை ஸ்தாபனத்தில். ஆக அவர் மூலமாக நமக்கு இந்த பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த 10 நாட்களின் முதல் நாள் செய்தியில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், அபாய்ட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள் என்று இந்த முதல் நாளுக்குரிய தியான தலைப்பு. யோவான் 15 அதிகாரம் 5 வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வசனம் இருக்கிறதே, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இட்ஸ் a wonderful invitation and at the same time a command. தேவன் நம்ம கொடுக்கிற ஆச்சரியமான ஒரு அழைப்பு, அதே நேரம் இது ஒரு கட்டளை. அழைப்பு மற்றும் கட்டளை. என்ன அழைப்பு? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். தேவன் ஒரு ஆச்சரியமான அழைப்பாக, கட்டளையாக கொடுத்திருக்கிறார். யோவான் 15 அதிகாரம். இந்த 15 அதிகாரத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 15 அதிகாரத்தில் யோவான் 15 முதல் 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த 17 வசனங்களில் 11 தடவை 11 times abide, remain, நிலைத்திருங்கள், நிலைத்திரு அப்படின்ற வார்த்தை 11 முறை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி இருக்கிறார். எபிரேய கலாச்சாரத்தில் ஒரு காரியம் 3 முறை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டால் அது மிக மிக முக்கியமானது என்று அர்த்தம். ஆனால் இங்கேயும் ஆண்டவர் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு? அந்த நிலைத்திரு என்ற வார்த்தை 11 தடவை. அப்படியானால் என்ன அர்த்தம்? அது முக்கியமானதிலும் முதன்மையானது என்று தானே பொருள். பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார்? நிலைத்திரு, நிலைத்திரு, நிலைத்திருன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்ம இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்ன எங்கள் தேவகுமாரனே, அதன் பொருள் என்ன? அந்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டோமா? அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டோமா என்பதை இந்த நாளில் கற்றுக்கொள்ள ஆவியானவர்களோடு பேசும். கர்த்தாவே, இந்த 10 நாட்கள் ஜெபம் நாங்கள் தேவனோடு நெருங்கி சேருகிற அனுபவமாக, ஆவியானவர் எங்களை நிரப்புகிற அனுபவமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னில் நிலைத்திருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அபாய்ட் இன் மீ மீன்ஸ் 2 அர்த்தம். 2 மேற்கோள்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1, அபாய்ட் இன் கிரைஸ்ட் மீன்ஸ் a constant receiving of a spirit and a life of unreserved surrender to his service. டிசர்வ் வேஜஸ்ல வாசிக்கிறோம், பக்கம் 676. தமிழில் வாசிக்கிறேன். கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் என்றால் முதலாவது அர்த்தம் அவரது ஆவியை இடைவிடாமல் பெற்றுக்கொள்வதும், 2வது அவரது சேவைக்கென்று வாழ்வை தடையேதுமின்றி அர்ப்பணித்திருப்பதுமே ஆகும். ஆண்டவர் சொன்னாரு, திராட்சை செடி நான், நீங்கள் கொடிகள். இந்த கொடிகள் என்ன செய்யணும்? இந்த திராட்சை செடியோடு சேர்ந்து இருக்கணும். சரிதானே? அப்போ இந்த வேர்லிருந்து வரக்கூடிய அந்த சாறு, அந்த சத்து என்ன செய்யணும்?
கொடிகளில் எல்லா இடத்துலையும் என்ன செய்ய வேண்டும்? பரவ வேண்டும். தொடர்ந்து அந்த உயிர் சாறு, அந்த உயிர் சத்து வேர்ல இருந்து எல்லா இடங்களுக்கும் போய்கொண்டே இருக்கணும். அப்பதான் என்ன செய்யும்? இந்த திராட்சை கொடியில நிறைய கனிகள் காணப்படும். அன்பானவர்களே, ஆண்டு சொல்றாரு, அவரது ஆவியை இடைவிடாமல் பெற்றுக்கொள்வதும் அவரது சேவைக்கென்று வாழ்வை தடையேதுமின்றி அர்ப்பணிப்பதும் தான் அவரில் நிலைத்திருத்தல் என்று பொருள். இன்னொரு மேற்கோள் வாசிக்கலாமா? A connection with a divine agency every moment is essential to our progress. We may have had a measure of the Spirit of God, but by prayer and faith we are continually to seek more of the Spirit. You shall receive power என்ற புத்தகத்தில் அக்டோபர் 24 இதை வாசிக்கிறோம். தமிழில் வாசிக்கிறேன். ஒவ்வொரு கணமும், அதாவது ஒவ்வொரு நொடியும் தெய்வீக அமைப்புடனான ஒரு இணைப்பு நமது முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியம். ஒவ்வொரு நொடியும் நாம் என்ன செய்யணுமா? தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய முன்னேற்றத்திற்கு அது மிக அவசியம். தேவ ஆவியானவரை ஓரளவுக்கு நாம் பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் ஜெபம் மற்றும் விசுவாசத்தினால் நாம் தொடர்ந்து ஆவியானவரை அதிகமாக நாட வேண்டும். நம்ம ஆவியானவர் பெற்றிருக்கிறேன் நினைச்சிருக்கலாம், சொல்லலாம். ஆனால் ஜெபத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக என்ன செய்யணுமா? ஆவியானவரை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ விளங்குதா உங்களுக்கு? என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்லுகிறாரு. அதனோட அர்த்தம் என்ன என்றதை யோங்களின் வாஞ்சையிலையும் நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலையும் இவ்வளோ அழகாக நாம் புரிந்து கொள்கிறோம், வாசிக்கிறோம். எத்தனை முறை நிலைத்திருங்கள்? அந்த வார்த்தை எத்தனை முறை வருது? யோவான் 15 11 தடவை. இன்னொரு வேத பகுதியை பார்க்க போறோம். லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு தனித்தன்மை வாய்ந்த பகுதி. லூக்கா சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம். அதில் 9 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு இங்கே 10 தடவை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். கவனிங்களேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். 3 தடவை. அடுத்து பாருங்க 10ஆம் வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனை பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், கேட்கிறவன், தேடுகிறவன், தட்டுகிறவன். இங்கே ஒரு 3 தடவை. 6 தடவை வந்துருச்சா? அடுத்த வசனம் பாருங்க. வசனம் 11. உங்கள் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? கேட்டால். கவனிச்சிங்களா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? 2 தடவை. அடுத்து 12ஆம் வசனம். அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? 9 முறை வந்துருச்சா? ஓகே. அடுத்த வசனம். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு 10வது தடவை. சரிங்களா? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனத்தை மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, தம்மிடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். எதுக்கு ஆண்டு இந்த வசனம் சொன்னாரு? பரிசுத்த ஆவியை நாம் கேட்டு தேடி தட்டி வேண்டிக் கொண்டே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இந்த லூக்கா 11 9 முதல் 13 வசனங்கள்ல ஆண்டவர் 10 தடவை பரிசுத்த ஆவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். 11 தடவை நிலைத்திருங்கள், 10 தடவை பரிசுத்த ஆவிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவில் நிலைத்திருத்தல் என்றால் பரிசுத்த ஆவியை இடைவிடாமல் பெற்று இயேசுவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆகும். அதான் என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு கொடுக்கிற அழைப்புக்கான அர்த்தம். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியை பைபிள் என்ன சொல்லுது? எப்படி பெற்றிருந்தாரா? யோவான் 3:34 வாசிக்கிறோம். அளவில்லாமல் பெற்றிருந்தார். தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனால் பிதாவால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கு, இயேசுவுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஒரே வசனத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியை குமாரனாய் கிறிஸ்து எப்படி பெற்றிருந்தாராம்? அளவில்லாமல். இங்கிலீஷில் படிக்கிறோம் வித்தவுட் மெஷர். அளவே இல்லாமல் ஆவியானவரை குமாரனாய் கிறிஸ்து பெற்றிருந்தாராம்.
அந்த வசனத்தை அடிக்கடி படிக்கும் பொழுது நான் நினைப்பேன், அது அவருக்கு மட்டும்தானா, நமக்கெல்லாம் இல்லையா? சுயநலம் இல்லாமல் ஜீவிக்கும் எல்லாருக்குமே ஆவியின் அபிஷேகம் அளவில்லாமல் கிடைக்கும். பாருங்களேன், இதை எப்படி நான் சொல்கிறேன்னா வாசிக்கலாம். தாட்ஸ் ஃபார் தி மவுண்ட் ஆஃப் பிளெஸிங் என்ற புத்தகத்தில் வாசிக்கிறோம். To Jesus, who emptied himself for the salvation of lost humanity, the Holy Spirit was given without measure, so it will be given to every follower of Christ when the whole heart is surrendered for his indwelling. தமிழ்ல வாசிக்கலாமா? விழுந்து போன மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக தம்மை தாமே வெறுமையாக்கின இயேசுவுக்கு அளவில்லாமல் பரிசுத்த ஆவி அருளப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? தம்மை தாமே வெறுமையாக்கினார். யாருக்காக? பாவ மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக. அப்போ அவருக்கு சுயநலம் இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கின இயேசுவுக்கு ஆவியானவர் அளவில்லாமல் அருளப்பட்டார். கிறிஸ்து தங்களில் உள்வசிக்கத்தக்கதாக முழு இருதயத்தையும் ஒப்படைக்கும் போது கிறிஸ்துவின் பின்னடியார் ஒவ்வொருவருக்கும் அது போலவே பரிசுத்த ஆவி அருளப்படும். சரிங்களா? அப்போ இயேசுவை போல யார் தங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறார்களோ, சுயநலம் இல்லாமல் யார் தங்களை தேவனுடைய சேவைக்கென்று ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டு நிச்சயம் வரான். இயேசுவுக்கு கொடுத்த அளவில்லாத ஆவியை போல தேவன் நமக்கும் கொடுப்பார். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படுகிற எதுவுமே பைபிளில் பாருங்க, அது அவருக்கு மட்டும் கிடையாது. யாருக்கு தான்? அவருடைய பிள்ளைகளுக்கு தான். சொல்லியிருக்கிறார்ல, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. யோவான் 14:2-3 படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கிறோம், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனுக்கும் என்ன செய்வேன்? என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் சொல்லியிருக்காருல்ல. அப்போ பாருங்களேன், பிதாவானவர் என்னெல்லாம் குமாரனு கொடுக்கிறாரோ அதெல்லாம் யாருக்கும்? நமக்கும். இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சில கேள்விகளை சிந்திக்க உங்கள் முன்பாக வைக்கிறேன். நான் மெய்யாகவே இயேசுவில் நிலைத்திருக்கிறேனா? Am I truly abiding in Christ? இயேசு மெய்யாகவே என்னில் நிலைத்திருக்கிறாரா? இயேசு உண்மையிலே எனக்குள்ள இருக்கிறாரா? நான் அவரிலும் அவர் என்னிலும் அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நான் அனுதினமும் நாடுகிறேனா? அதுதானே படித்தோம். ஆவியானவர் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதானே நிலைத்திருத்தல். நம் தினமும் ஆவியானவர் உதவியை நாடுகிறோமா? இயேசுவை போலவே சுயநலம் இல்லாமல் நானும் இருக்கிறேனா? யோசித்து பாருங்க. Jesus emptied himself and in all that he did, self did not appear. The thoughts from the Mount of Blessing, ஆசீர்வாத மலையின் சிந்தனை துளிகள். தமிழில் அந்த புக்கு எப்படி இருக்குன்னா, நித்திய கண்மலை வழங்கும் சத்திய விருந்துன்னு இருக்குது. இந்த புக்கு தமிழில் எப்படி இருக்குது? சரிங்களா? அதில் தான் எடுத்திருக்கிறேன். இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கினார். அவர் செய்த அனைத்திலும் சுயம் வெளிப்படவே இல்லை. சரிதானே? ஆண்டவர் இயேசு கிட்ட என்ன வெளிப்படலையா? சுயம் வெளிப்படவே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் இயேசுவானவர் அளவில்லாமல் ஆவியை பெற்றிருந்தார். யோசித்து பாருங்க, நாம் தேவாவியை பெற்றிருக்கிறோமா? மெய்யாகவே இயேசுவில் நிலைத்திருக்கிறோமா? மெய்யாகவே இயேசு எனக்குள் நிலைத்திருக்கிறாரா? ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். டாக்டர் பாவல் கோயா அவருடைய அனுபவம். இயேசுவுடன் இணைந்தே இருத்தலே கனி கொடுத்தலின் ரகசியம். Continual connection with Christ is the secret of producing fruit. அவரோடு இணைஞ்சே இருக்கணும். சரிதானே? இந்த திராட்சை செடியோடு கொடிகள் இணைஞ்சே இருக்கணும். அதே போல இயேசு என்ற திராட்சை செடியோடு கொடிகளாகி நாம் இணைந்தே இருந்தால்தான் நாம் கனிகள் கொடுக்க, ஆவியின் கனி கொடுக்க முடியும். டாக்டர் பாவல் கோயா இவர் தான். சரிங்களா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெனரல் கான்ஃபரன்ஸில் மினிஸ்ட்ரி மேகசின், மினிஸ்ட்ரி மாத இதழின் எடிட்டர். அது மாத்திரமல்ல, ஜெனரல் கான்ஃபரன்ஸில் அந்த மினிஸ்டீரியல் அசோசியேட் செக்ரட்டரியாக இருக்கிறார். ஊழிய இலாக்காவில் இணை காரியதரிசியாக இருக்கிறார்.
என்னுடைய பிரசங்கங்கள்லாம் யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய இருக்கும். ஜெபத்தை பற்றி நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பார். அந்த பிரசங்கங்களை பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவங்களைத்தான், அவருடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பதிலைத்தான் கதை கதையாக சொல்லியிருப்பார். சரிங்களா? ஒரு புக்கே இருக்குது பரமண்டல ஜெபத்தை பற்றி. இந்த 10 நாட்கள் எழுதியிருக்கிறார்ல, ஒரு புஸ்தகமே இருக்கிறது, கர்த்தருடைய ஜெபமும் பாவல் கோயாவின் சாட்சிகளும்னு ஒரு புக் இருக்குது தமிழில். சரிங்களா? குடும்பத்திற்கு ஒரு புஸ்தகம் கொடுக்கப்படும். இந்த 10 நாட்களுக்குள்ள இதில் எல்லாமே கதைகள் தான். அவர் ஜெபத்தினால் அவர் வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதங்கள். இந்த 10 நாட்கள் இந்த புக்கை நீங்கள் என்ன செஞ்சிடணும்? படிச்சிடணும். சரிங்களா? ஓகே, பாருங்களேன். டாக்டர் பாவல் கோயா அவர் படித்து பட்டம் பெற்ற உடனே பாஸ்டருக்கு படித்தார். அவர் நினச்சார் ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சுட்டு டாப் 3 மூன்று மாணவர்கள் டாப்பாக படித்து மேலே இருந்தாங்க. இப்போ அவர் நினச்சார் என்னை ஒரு பெரிய சர்ச்சில் பாஸ்டராக போடுவாங்கன்னு நினச்சார். ஆனால் 3 சபைகள் உள்ள ஒரு மாவட்டத்துக்கு ஊழியம் செய்ய அவரை நியமித்தார்கள். அந்த 3 சபையில் ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வயதானவர்கள். கிறிஸ்மஸ் அப்படின்னா 40 பேர் வருவாங்க, மற்ற ஓய்வு நாட்களில் 10 பேர் தான் வருவாங்க. அது ஒரு பயங்கரமான குளிர்காலம். மைனஸில் போக -32 டிகிரி மைனஸ்னா பார்த்துக்கோங்க. பனி கொட்டும், ரோடெல்லாம் பனி கொட்டி கிடக்கும், கார் ஓட்ட முடியாது, நடக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறாரு, ஆலயத்துக்கு ஒரு நாள் வர்றார். அவருடைய மனைவி பிள்ளைகளோடு, ரெண்டு பிள்ளைங்க ஆலயத்துக்கு வந்தால் ஆலயத்தில் மொத்தம் எத்தனை பேர்? 9 பேர். இவர் குடும்பத்தில் இருக்க 4 பேரும் சேர்த்து. சரிங்களா? அப்போ சர்ச்சில் இருக்க மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். இவங்க குடும்பம் 4 பேர், 9 பேர். அப்போ இவர் யோசித்தாராம், வேறு 5 பேர் தான் இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு யோசித்தாராம். அப்போ அந்த சபையில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப சின்ன வயசுக்காரர்னா 72 வயசு, ரொம்ப வயசில் மூத்தவங்கன்னா 92 வயசு, எல்லாமே வயசானவங்க. பிரசங்கம் பண்ணுறதா வேண்டாமான்னு யோசிக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த சபையில் ஒரு மூப்பர், ஒரு அம்மா மூப்பர், 90 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா சொல்லிச்சுலாம் என்ன சொன்னாங்கன்னா, மாஸ்டர் நாங்கள்லாம் தசம பாகம் கொடுக்குறோம்ல, அதனால் என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, சரி பிரசங்கம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு யோவான் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டார். 4 முதல் 8 வசனங்களை அடிப்படையாக வைத்து அவர் பிரசங்கம் பண்ணினார். என்ன சொல்லுது இந்த பகுதி? என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அதை பற்றி தான் அவர் பிரசங்கம் பண்ணார். அதில் என்ன பேசினார்னா, ஜெபத்தின் வல்லமையை குறித்து அவர் வல்லமையாக பிரசங்கம் பண்ணினார். இயேசுவில் நிலைத்திருத்தலின் அவசியம் பற்றி அவர் பேசினார். தேவ வல்லமையை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசும் பொழுது ஜெபம் பண்ணுறதை பற்றி பேசினார். மத்திய 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்லாம் சொன்னார். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் அப்படிதான் சொல்லியிருக்கிறார்களே. அப்போது 2 பேர் 3 பேர் எங்கே கூடி ஜபிக்கிறாங்களோ அங்கே தேவன் வல்லமையாக கிரியை செய்வார். ஆண்டவர் சொல்லலை 200 பேர் 300 பேர் கூடி இருக்கிற இடம் சொல்லலை, 2 பேர் 3 பேர் தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த 2 பேர் அந்த 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். ஜெபம் ஆத்மாவின் உயிர் மூச்சு, ஜெபம் ஆவிக்குரிய வல்லமையின் ரகசியம், ஜெபம் நம்ம தேவனோடு இணைக்கும். அப்படி இப்படின்னு பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவர் மனைவி பிள்ளைகள்லாம் காரில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது அவர் சொன்னார் மனைவிகிட்ட, மனைவி பேர் டேனியலா, டானான்னு கூப்பிடுவார். டானா, நம்ம இந்த சர்ச்சை விட்டு இந்த ஊரை விட்டு போயிடுவோம், இந்த சபை வளரும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, எல்லாம் வயசான தாத்தா பாட்டியாக இருக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே மனைவி சொன்னாங்களாம், நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணீங்க அப்படின்னாங்க. ஜெபத்தின் வல்லமை பற்றி நான் பிரசங்கம் பண்ணேன். இப்போ நீங்களே இப்படி பேசுகிறீங்களே, எத்தனை பேர் இருந்தால் ஆண்டவர் மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்? 2 பேர் 3 பேர், அதான் நான் சொன்னேன், பைபிள் அப்படி தான் இருக்குது. அந்த அம்மா சொன்னாங்க, மனைவி சொன்னாங்களாம், சர்ச்சில் 5 பேர் இருக்கிறாங்க. சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 பேர் இருக்கிறாங்க, 2க்கு மேலே இருக்கிறாங்க. அப்போது எல்லாரையும் ஜெபம் பண்ண கூப்பிடுங்க. அப்போ சொன்னார், ஹனி தேர் ஆல் டையிங், தேர் ஆல் ஓல்டு பீப்புள், அவங்கெல்லாம் வயசானவங்க, அவங்கெல்லாம் செத்து சாக போகிறாங்கம்மா அப்படின்னு போதகர் பாவல் கோயா சொன்னார். மனைவி சொன்னாங்க, எல்லாரையும்
ஜெபத்துக்கு வர சொல்லி அழைப்பு கொடுங்கள். அப்போ அவரும் சரி அப்படின்னு சொல்லி தயக்கத்தோடு அழைப்பு கொடுத்தார். எல்லாரும் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணார். அதில் ஒரு அம்மா, அந்த 90 வயசு அம்மா சொன்னாங்களாம், பாஸ்டர் நாங்கள் 4 மணிக்கே வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். எங்களுக்கு தூக்கமே வராது, நாங்கள் 4 மணிக்கே வந்துடுறோம் அப்படின்னு. உடனே இவர் சொன்னாரா, உங்களுக்கு தான் தூக்கம் வராது, எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு. உடனே 9 மணிக்கு வச்சுக்கலாமா? இல்லை 8 மணிக்கு வச்சுக்கோண்ணா. அப்புறம் 7 மணி, அப்படி குறைஞ்சி கடைசியில் 6:30 மணி, காலையில் 6:30 மணிக்கு இந்த பாஸ்டர் தான் கடைசியில் 6:30 மணின்னு ஒத்துக்கிட்டார். அப்போ என்ன பண்ணாங்க, எல்லோரும் வந்து ஜெபம் பண்ணாங்க. தினம் காலையில் 6:30 மணிக்கு சில பெண்கள், இந்த போதகர் எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள். அவர் காலையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பயங்கரமான பனி கொட்டும். அதெல்லாம் அந்த கிரெடிட் கார்டை வச்சு தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு தான் நினச்சி வர, கார் கண்ணாடியை சுத்தம் பண்ணி இப்படி தான் வருவார். குளிர் நடுங்கிட்டே வருவார். 3 நாள் வந்தாங்க, 7 நாள் வந்தாங்க. அப்புறம் அந்த அம்மாமார்கள்லாம் சொன்னாங்களே, நம்ம 30 நாள் இருப்போம் அப்படின்னாங்களாம். ஐயோ இன்னும் 30 நாளா? அப்புறம் 40 நாள் சொன்னாங்களாம். இப்படியே ஜெபம் பண்ணி 3 மாதங்கள் 90 நாட்கள் ஜெபம் பண்ணினார்களாம். அந்த 3 மாதங்கள் முடியும் பொழுது சபையில் எத்தனை பேர் தெரியுமா? 120 பேர். சபையில் எத்தனை பேர்? 120 பேர். ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர். உண்மைதானே? பிரியமான தேவ பிள்ளைகளை, எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். இவங்கெல்லாம் வயசானவங்க, இவங்கெல்லாம் சாக போறவங்க அப்படிலாம் நினைச்சாரு. ஆனால் எல்லாரும் கூடி ஜெபித்த பொழுது தேவன் வல்லமையாக கிரியை செய்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். வாசிக்கலாமா? ஒரு அழகான ஒரு வாசகத்தை வாசிக்கிறேன். God is calling you to continually remain in Him. Pray without ceasing. Never disconnect and walk with Him. He invites you to abide in Him, and you must daily invite Him to abide in you. That's our only source of true power. That's our safety. As long as we are connected to God, Satan has no power over us. Christ in you and you in Him is the single way to growth and success. தமிழ் வாசிக்கிறேன். அவருக்குள், இயேசுவுக்குள் தொடர்ந்து நிலைத்திருக்கவும், இடைவிடாமல் ஜெபிக்கவும், தொடர்பு துண்டிக்கப்படாதிருக்கவும், அவருடன் நடக்கவும் தேவன் என்னை அழைக்கிறார். அவரில் நிலைத்திருக்க அவர் உங்களை வரவேற்கிறார். So God is inviting us. அவர் நம்மளை வரவேற்கிறார். எதுக்கு வரவேற்கிறாரு? என்னில் நிலைத்திருங்கள். அவர் உங்களில் நிலைத்திருக்கும்படி நீங்களும் அவரை அனுதினமும் அழைக்க வேண்டும். மெய்யான வல்லமைக்கு ஒரே ஆதாரம் அதுவே ஆகும். அதுவே நமக்கு பாதுகாப்பும் ஆகும். நாம் தேவனோடு இணைந்திருக்கும் பட்சத்தில் நம்ம மீது சாத்தானுக்கு வல்லமை இராது. நீங்கள் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து உங்களிலும் இருப்பதே வெற்றிக்கும் வளர்ச்சிக்குமான ஒரே பாதை ஆகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைக்கிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் 15 அதிகாரம் திறந்து கொள்ளலாமா? யோவான் 15 அதிகாரம் எடுங்க. யோவான் 15 வசனங்கள் 5, 6, 7 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? யோவான் 15 வசனங்கள் 5, 6, 7 வாசிக்கலாம். சேர்ந்து வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 10 நாட்களும் பரமண்டல ஜெபம் குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது குறித்து நம்ம ஆழமாக கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு சில ரிசோர்ஸஸ், சில புஸ்தகங்கள் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுகிறேன், சிபாரிசு செய்கிறேன். முதல்ல பாருங்கள், தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸிங்.
நித்திய கண்மலை வழங்கும் சத்திய விருந்து அப்படின்னு தமிழில் எப்பயோ வந்துருச்சு. ஆசீர்வாத மலையின் சிந்தனை துளிகள்னு தமிழில் மறுபடியும் வந்திருக்கு. சரிங்களா? இந்த புத்தகத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கர்த்தருடைய ஜெபம் அப்படின்னு ஒரு சாப்டரே இருக்குது. 5வது அதிகாரம் கர்த்தருடைய ஜெபம்னு 5ஆம் அதிகாரம். அதை முழுக்க படித்தீங்கன்னா கர்த்தருடைய ஜெபத்தை பற்றி அழகாக கற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, டக் பேச்சுலர் எழுதின டீச்சர்ஸ் டு ப்ரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும், ஆங்கிலத்தில் இருக்குது. பிடிஎஃப் வேணால் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு இந்த குட்டி புக்லெட் வேணும்னா டக் பேச்சுலர் எழுதின அமேசிங் ஃபேக்ட்ஸில் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த புத்தகத்தோட விலை 12 ரூபா. சரிங்களா? ஆங்கிலத்தில் வேண்டுமானால் உங்களுக்கு வரவழைத்து கொடுக்கலாம். சரிங்களா? தமிழ்லையும் பிடிஎஃப் இருக்குது, வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன். பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. அந்த பரமண்டல ஜெபம் பற்றி விளக்கமாக இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு ஏற்கனவே நான் காண்பித்த கர்த்தருடைய ஜெபமும் பாவல் கோயாவின் சாட்சிகளும், இவருடைய சாட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் ஒரே ஒரு சம்பவத்தை இன்றைக்கி படித்தோம். இந்த புஸ்தகம் முழுக்க கதைகள் தான். பரமண்டல ஜெபத்தை அடிப்படையாக வைத்து தேவன் ஜெபங்களுக்கு கொடுத்த அற்புதமான பதில்கள் தான் இந்த புத்தகம். சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். இது உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். இந்த புத்தகத்தோட விலை 40 ரூபா பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் காப்பீஸ் தான் இருக்குது. நீங்கள் இதை வாங்கிட்டு போய் இந்த 10 நாட்களுக்குள்ளே என்ன செய்யணும், பரமண்டல ஜெபத்தை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னும் வளரணும் என்ற தாகத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த 10 நாட்களும் அதிகமாக ஜெபத்தில் தேவ சமூகத்தில் நேரம் செலவிட போகிறோம். அநேக விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் அட்வென்டிஸ்ட் சபை மக்கள் உலகம் முழுவதிலும் 13 மண்டலங்களிலும் 13 டிவிஷன்ஸ்லையும் என்ன செய்கிறாங்க, இந்த ஜனவரி 8 முதல் 18 வரை என்ன செய்கிறார்கள், இந்த 10 நாட்கள் ஜெப கூட்டத்தில் பங்கு பெறுகிறார்கள். உலகளாவிய திருச்சபையாக நாம் பங்கு பெறுகிறோம். ஆகவே ஒரு ஜெபத்தோடு நாம் ஜெப நேரத்திற்குள்ளே கடந்து செல்வோமா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த முதல் நாள் கூட்டத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ற தலைப்பின் கீழே என்னில் நிலைத்திருங்கள் என்று இன்றைக்கு நாங்கள் முதல் பாடத்தை படித்தோம். ஆண்டவரே, நாங்கள் இயேசுவில் நிலைத்து இருக்கிற அனுபவத்தில் தினந்தோறும் ஆவியானவரை பெற்று தினந்தோறும் ஜெபித்து இயேசுவை போல் ஜெபித்து நாங்கள் இயேசுவில் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, இந்த 10 நாட்களும் பரலோக அனுபவமாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பி கிறிஸ்துவுக்குள் வளர்கிற அனுபவமாக மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.